பணத்தை கொடுங்க டபுளாக தரேன் என்று தூத்துக்குடியில் கோடிக்கணக்கில் சுருட்டிய போலி முள்படுக்கை சாமியார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் முள்படுக்கையில் படுத்து குறி சொல்லி வந்த சாமியார் பணம் கொடுத்தால் இரட்டடிப்பாக தருவேன் என்று சொல்லி பலர் பேரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்துள்ளார். இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் கொடுத்த புகாரை அடுத்து போலீசார் போலி சாமியாரும் அவருக்கு மூளையாக செயல்பட்ட அவரது மகனையும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள புங்கவர் நத்தம் பகுதியை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். இவர் ஒரு கம்பெனியில் மேலாளராகவும் தனியார் பேருந்து ஒன்றில் நடத்துவராக வேலை பார்த்து வந்துள்ளார். பின்னர் அதே ஊரில் உள்ள கோவில் ஒன்றில் பூசாரியாக குறி சொல்லியும் வந்துள்ளார். ஏற்கனவே அந்த கோவிலில் பூசாரியாக இருந்த முருகன் என்பவர் பாலசுப்ரமணியனை வெளியேற்றியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஊர் மக்களிடம் பணம் வசூலித்து அதே ஊரில் மற்றொரு அண்ணாவிநாதன் என்ற கோவில் கட்டி குறி சொல்லி வந்தாராம். குறி கேட்க வருபவர்களிடம் பணத்தை இரட்டடிப்பாக மாற்றி தருவேன் என்று கூறி பணத்தை வாங்கி மோசடி செய்ததாக சொல்லப்படுகிறது. இது குறித்து அப்படி சொல்லும் பொழுது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியை சேர்ந்தவர் லிங்கராஜ். இவருக்கு வயது 42 என்பவர் சாமி அலங்கார பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இவரிடம் பாலசுப்ரமணியன் அறிமுகமாகி இருக்கிறார். அப்போது தான் அருள்வாக்கு கூறுவதாகவும் புங்கவர் நத்தத்தில் உள்ள கோவிலில் விசேஷ பூஜை செய்து பணத்தை இருமடங்காக கொடுத்து உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் இதனை நம்பிய லிங்கராஜ் போலி சாமியார் பாலசுப்ரமணியனிடம் சிறப்பு பூஜை செய்வதற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் கடந்த ஆண்டு வரை பல்வேறு தவணைகளாக ரூபாய் 38 லட்சம் கொடுத்திருக்கிறார். இதேபோல லிங்கராஜின் நண்பர் ஆனந்த்குமார் என்பவரும் ரூபாய் 29 லட்சம் பணம் பாலசுப்ரமணியத்திடம் கொடுத்திருக்கிறார். பின்னர் பாலசுப்ரமணியன் மற்றும் அவரது குடும்பத்தினரை லிங்கராஜ் செல்போனில் தொடர்பு கொண்டபோது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு அனைவரும் தலைமறைவாகியுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் இதையடுத்து போலி சாமியாரின் ஊருக்கு லிங்கராஜ் சென்றுள்ளார். அப்போதுதான் பாலசுப்ரமணியன் பலரிடம் பணம் வாங்கி ஏமாற்றி சுருட்டியது தெரிய வந்திருக்கிறது. பாலசுப்ரமணியனின் மகன் ஐயாதுரை தான் இந்த மோசடி குறித்து மூளையாக செயல்பட்டுள்ளார். ஏராளமானவர்களிடம் மோசடி செய்து கோடிக்கணக்கில் ஏமாற்றிய போலி சாமியாருக்கு உள்ளூரில் 19 ஏக்கர் நிலம் மற்றும் 30 லட்சம் மதிப்பீட்டில் வீடும் உள்ளதாம். ஏற்கனவே 2 திருமணம் முடிந்துள்ள போலி சாமியார் சுப்பிரமணியன் விருதுநகரில் உள்ள ஒரு பெண்ணுடன் நெருங்கி பழகியதாகவும் சொல்லப்படுகிறது. அதே பகுதியில் 11 வீடுகளை கட்டியுள்ளதாகவும் இந்த வீடுகளை அந்த பெண்ணை பராமரித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. பணத்தை ஏமாந்தவர்கள் காவல்துறையில் புகார் அளித்ததும் போலீசார் பாலசுப்ரமணியனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதையடுத்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து போலி சாமியாரையும் அவரது மகனையும் ஒசூரில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். தன்னை சாமியார் என நம்ப வைக்க முள்படுக்கையில் குதித்து குறி சொல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறாராம் பாலசுப்ரமணியன். பல பேரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக போலி சாமியார் கைது செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடி எட்டயபுரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.